மன்னாதி மன்னர் மறவர் குலத்திலே வந்து உதித்த முக்குலத்தோர் வம்சத்திலே பிறந்த ராமலிங்க தேவர் பேரன் அவர்கள் அம்மா உச்சிமகாளி நாமத்தை பெற்ற எனது அன்பு சகோதரர் அண்ணாச்சி உச்சிமகாளி பாடும் நாமலுக்கு 50 ரூபாயை 50 லட்சமாகவே கொடுத்துள்ளார்கள். அன்னாரோட வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் வாழ வேண்டும் சாமி வாழார அவர்கள் எந்த முகம் போனாலும் செல்வ முகம் ஆக வேணும். பார்வதி கிருபையால கல்யாண வாசலா வாழ வேணும். மகாளி கிருபையால கைலை போல வாழ வேணும். பண்டியது பெருக வேணும். ஆழ்வானை உங்க வேணும். உள்ளது முறிந்திடாமல் முறிந்த கொப்பு வாடிடாமல் வாழையடி வாழையாக வாழையாக கைலை போல வாழ்க வாழ்க வாழையாக. அடே அரக்கா என்ன என்ன ஆடி கைலாசத்தையே ஆண்டு கோயே. ஆமா வேளவம் கையில் இருக்கிற ஆமம்மா வேலை உனக்கு தரேன். வேண்டாம் வேண்டாம் வேலை வேண்டாமா வேண்டாம அந்த யமராஜம ஆண்டு வரும். ஆமா யமபாதம் யம சூலத்தையும் உனக்கு தரேன். அதுவும் எனக்கு வேண்டாம். இந்த கையை வாழதாரம்பா வேண்டாம் வேண்டாம். கைலாசத்தையே உனக்கு தரேன். வேண்டாம் வேண்டாம். கடவுள் பக்கமும் வரமும் தரேன். எனக்கு ஒரு வரமும் வேண்டாம். ஆண்டவா சிவபெருமானே என்ன என்ன சத்தியத்தை மறந்துட்டா? ஆமா சத்தியமெல்லாம் சக்கர பொங்கல் தானே. நீர் எனக்கு வரம் கொடுக்க விட்டல என்றா என்ன பூலகத்துல போய் அத்தனை பேர்ட்டையும் பகவான் போய் புழுவுனி பகவான் சொல்லிடுவேன். சத்தியா உங்க விலாசத்தை அடிபட்டுருது புழுவுனின்னு. விலாசம் தான் எங்கனாலும் அடிபட்டுருமே. ஆமா ஆண்டவா சிவபெருமானே என்ன என்ன பகவானுக்கு சத்தியமெல்லாம் சக்கர பொங்கல் எனக்கு போய் எல்லாம் இவன் புழுவோனி அம்மா ரெண்டு போஸ்ட் அடிச்சு அம்மா ஓட்டிடுவேன். பத்தியலா பத்தியலா பகவானே மிரட்டுதான். அரக்கன் சொன்ன போது பகவான் நினைக்கா சத்தியமெல்லாம் பண்ணிட்டோம். ஆமா சரி இனிமே என்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னும் ஒண்ணுமே செய்ய முடியாது. வரத்தை தான் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்துருங்கோ. அவனுக்கு காலம் முடிய போகுது. ஆமா ஆணை வரும் முன்னால் ஆமாம்மா மணி ஓசை வரும் முன்னால் முன்னால் என்று சொல்வது போன்று கேடு வரும் முன்னால் கெட்ட புத்தி வரும் முன்னால் ஆமோ அரக்கனுக்கு இனி வரந்தான் கொடுக்க வேண்டும். வேணுமே வரத்தை கொடுக்கும் பொழுது என்ன சாபத்தையும் அரக்கனுக்கு சேர்த்து கொடுத்துட வேண்டியதுதான். ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு வரங்களை கொடுக்கிறார். ஆமோ தந்தேன் தந்தேனடா வல்லரகா வல்லரகா தாரணியிலாலும் வரும் உனக்கு தந்தேன். அரக்க தாரணியிலாலும் வரும் உனக்கு தந்தேன். வல்லரகா தாரணியாலும் வரும் உருட்டு கொடுத்தேன் நடா உலகத்தில் உனக்கு தந்தேன். உலகத்தில் உனக்கு தந்தேன். வல்லரகா தந்த வாரத்துக்கு நீ தவ பொறுமை செய்தையானா தந்த வாரத்தால அரணியம் ஆண்டு போவாய்.
தரும் வந்தவரை நீ நடந்தையானா தந்தவரம் நிச்சயமா ஒன்ன கொல்லும் தந்தவரம் நிச்சயமா கொல்லும் கொன்று வருகைதான் ஐயா கொடுத்த வாரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தியானா கொடுத்த வாரத்தால குவலகத்தில் மாண்டு போவாய் நீதி தவறி நீ நடந்தையானா நிச்சயமா இந்த வரான கொல்லும் மயிலே வரும் ஒன்ன கொல்லும் நடந்தையானா நிச்சயமா இந்த வரம் இப்படி ஆண்டவன் பகவானோ வல்லரக்கராச்சுதனுக்கு வரம் கொடுத்த வேளையில சண்டால வல்லரக்க வரம் வாங்கும் மட்டும் வணங்கினேன் வாங்கிய வெண்ணால் நிம்மதி நிக்க மாட்டுக்கான அஞ்சு நின்ன வல்லரக்க ஆன போல குனிந்து நின்ன வரம் வாங்க மட்டும்தானே வாங்கிட்டாம்னா தான் நிமித்துருவானே அவன் வாங்கிட்டாம்னா நிமித்துருதான் காரியாமன் தண்டி தானே காக்கா காலை பிடிக்கணும் கால கால சுத்துவான் கால ஒரு எறும்பு போல இருந்தவா தானே சிங்கம் போல பூனை போல இருந்தவாவி புலிப்பாய்ச்சல் பாயுதான் மானு போல் இருந்த பாவி ஒரு மலை போல இழந்தாரே ஆரமணன் சொல்லலைய ஆரமணோ சொல்லாம புரியாம சொல்லாம வாரானே அலரவே எண்ணெயில துட்டு கிடக்கான்னு பாத்தீங்களா வேணுங்களா அதுக்குத்தானே இத்தனை பேர் நிக்கிய இல்லாட்டம் போயிட்டு வேற அவங்க ஒருத்த அல்லதுக்கு நீங்க மூணு எல்லாரும் சுத்தி நிப்பீங்களா அதானே அரக்கம் ஆரம்பணம் சொல்லல பெட்டு வாரமணம் சொல்லல சொல்லாம பெரியாம வரத்தை வாங்கினா ஆமா அரக்கம் வாரம் சரி இதை கண்டார் ஆமா நாரத மகாமுனிவர் சரி நாரத மகாமுனிவர் அரக்கனை வழிமறித்தார் சரி வல்லரக்கா என்ன இம்புட்டு சந்தோஷமா போறிய என்ன வரும் கைலாசத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா போறிய என்னடே நாரதா என்ன ஒதுங்கிரு என்ன செய்வ நீட்டு நம்மனு வச்சுக்கோ என்ன எரிஞ்சு சுக்கு சுக்கா சாம்பலாயிடுவேன் ஏன் கையில தீப்பெட்டி வச்சிருக்கியா கையில தீப்பெட்டி கொண்டு வச்சிருக்கியா அரக்கா அதானே எரிச்சிருவோம் பெட்ரோல பாம்பு கூட இத்தனையா நீங்க என்ன ஊத்துன இடம் மட்டும் தான் தீ பிடிக்கும் சரி எல்லா இடமும் பிடிக்குமா ஏ நாரதா என்ன பகவானிடம் 5 வரங்களுக்கும் அக்னி வரத்தை வாங்கி வந்திருக்கனப்பா அப்படியா அக்னி வரத்தை நீ வாங்கி வந்தியா ஆண்டவன் பகவான் உனக்கு அள்ளி கொடுத்தாரா இல்ல சொல்லி கொடுத்தாரா தந்தேன் என்றார் நான் வந்தேன் என்றார் பகவான் என்ன சொன்னார் தெரியுமா என்ன பகவான் வந்து தந்தம்னாரு எப்படி சொன்னார் தந்தம்னு எப்படி தந்தந்தேன் 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 இப்படியா சொல்லுவாரு பகவான் அப்படி சொன்னாரு நான் எப்படி வந்தேன் எப்படி வந்தேன் வந்து அந்தியா இல்ல வந்துட்டேன் அப்படி விவரமா சொல்லு நீ வந்தேன் சொன்ன மாதிரி இருந்துச்சு வத்த குழம்பு வேணுமுங்க நாளைக்கு மதியம் பா அத்தை மேல யாவமாறு ஒரே அத்தை தானே நாரதா ஆமா ஆண்டவன் வரம் கொடுக்கும் பொழுது தந்தேன் என்றார் நான் வந்தேன் என்றார் ஆமா ஏ என்ன அரக்கா என்னம்மா ஆண்டவன் யாரு போனாலும் தந்தம் பாரு வெறும் ஆமா வரம் கொடுக்கும் பாரு ஆமா சொல்லிருப்பாரு எப்படி கணபதி கையில இருக்க வரத்தை தாரேன் ஆமா வேலுமுருகன் கைலாசத்துல இருந்துக்கோ வேலுமுருவா கையில இருக்க அண்ணா இருக்கான் பாரு வேல்முருகன் அவன் கையில இருக்க ஒரு வேலு அது வேல்முருகன் அப்பா உனக்கு
கைலாசத்தையே உனக்கு தாரம் என்று பாரு. தாரம்னாரு. ஆமா அப்படித்தான் சொன்னாரு. அரக்கன் எல்லா ஆண்டவன் பகவான் வரம் தாரம் தாரம் பாரு கொடுக்க மாட்டாரு. கொடுக்கவே மாட்டுக்கார. அது மட்டுமா தென்னிலங்கை ஆண்டு வந்தானே ராவணேஸ்வரன். ஆமா அவனுக்கு ஆண்டவன் பகவான் 7.5 கோடி வரத்தை தாரம்னாரு. ஆனா பகவான் ராவணனுக்கு 7.5 கோடி வரம் கொடுத்தது உண்மைதான். ஆனா இவன் அரக்கனை எப்படியாவது சங்காரம் செய்யணும்ல. அதுக்கு காட்டி மறைச்சு நாரதன் கழகம் நன்மையில் தானே முடியும். 7 கோடி வரத்தை வச்சுட்டு ராவணனுக்கு 1/2 கோடி வரத்தை தான் கொடுத்தாரம்பா. அது மட்டுமா கைலாசத்திலே இருக்கிறாரு வெள்ளப்பிள்ளையாரு. என்னைக்கும் எங்கேயும் வெள்ளப்பிள்ளையார் உண்டா? மாக்காப்பு சத்தனாதான் பிள்ளையாரு வெள்ளையா இருப்பாரு. ஆமா வெள்ளப்பிள்ளையாரே கேட்டாரு. ஆமா ஆண்டவன் பகவான் அதையும் தந்தாரு கொடுத்தாரு. அது மட்டுமா வேற என்ன? பார்வதி பக்கத்துல இருக்காளே பார்வதி. ஆமா அவளையே மனைவியா கேட்டாரு. யாரு கேட்டா? ராவணன். சரி அந்த பார்வதியே மண்டோதரி ஆக்கி ராவணனுக்கு கட்டி கொடுத்தாரு. அது யாரு? மண்டோதரி. மண்ட உதரி இல்ல மண்டோதரி. அதான் கேட்ட. அந்த ராவணனுக்கு ஆமா பார்வதி கட்டி கொடுக்க முடியுமா? முடியாது முடியாது. அரக்கனை எப்படியாது ஆமா வேங்கி கொண்ட வரத்தை கொண்டு பாதாள உலகம் சென்னாமனா சரி மக்களை பூரா அழிச்சிருவான். ஆமா அங்க போக விடக்கூடாது. சரி நீ கைலாசத்திலே இவனை அழிச்சிடணும். ஆமா அப்பந்தான் சிவன் நாரதர் சொன்னார். என்ன என்ன அரக்கா என்ன இந்த வரத்தை நீ பரிசோதிக்க வேணுமானா என்ன என்ன கைலாசத்துல பகவான அழிச்சின்னு வச்சுக்கோ. சரி பார்வதி உனக்கு வந்து துணையா இருப்பா. நீ கைலாசத்தை ஆளலாம். ஆமா என்று நாரதா மகாமுனிவர் சொன்ன பொழுது அந்த வல்லரக்கன் அப்பதான் அரக்கன் எண்ணாத எண்ணமெல்லாம் என்னதான் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுவானா வல்லரக்கன் கடவுளை எரித்தமானா கைலாசம் நமக்கு சொந்தம் கட்டழகி பார்வதியா பர்த்தா என்று அழைத்திடுவாள் பக்கம் அது வைத்திடலாம் மூத்தமவன் கணபதியா அப்பா என்று அழைத்திடுவாள் வாடா மகனை என்று வாரி எடுத்திடலாம் வலது கண்ண முத்தமிட்டு பக்கத்தில வைத்திடலாம் இளைய மகள் முருகனே அழைத்து வந்தோ இடது கண்ணம் நாம தாமிட்டாடி பழனி என்று நாமல் ஈஸ்வரிடம் கொடுத்தேலாம் அடைந்தாடி பழனி என்று ஆயே அரக்கன் புத்திக்கு தகுந்தவாறு எண்ணுகிறான். ஆமா கைலாசத்தை அழிச்சமானா. ஆமா கைலாசத்தில் இருக்கும் கடவுளை அழைத்தமானா பார்வதி நமக்கு சொந்தம் நம்மளை பத்தா என்று அழைப்பாள். மூத்த மகன் வருவான் அப்பா என்று அழைப்பான். ஆமா இளைய மகன் வடிவேலன் வருவான். ஆமாம்மா அவனும் நம்மளை அப்பா என்று அழைப்பான். டேடின்னு கூப்பிடுவான். ரம்பை வருவாள் நம்மளுக்கு நாட்டியங்கள் ஆடுவா. ஊர்வசி வருவா உல்லாசமாய் பாடுவா. ஆமோ சண்டாளா. ஆமா இதை அறிந்தார் ஆண்டவன் சிவபெருமான். என்னம்மா வளர்த்த கடா மார்பிலை பாய்வது போல் ஆமோ தீட்டிய மரத்தில் கூர்மை வாய்த்தது போல் காற்ற மரத்திலே கல்லடியும் கண்ணடியும் படும் போன்று
அட சண்டாளா வரம் கொடுத்த என்னையவே நீ அழிக்க நினைக்கியா? என்னன்னு நினைச்சு வாரியாராக்கா? இனி நாமல் இங்கே இருக்க கூடாது என்று ஆண்டவனா சிவபெருமா என்ன செய்தா? ஒத்தையில ஓடணும்னா அரக்க நம்மள ஓடி வந்து பிடிச்சுக்கிடுவான். அதனால் தேவ கையிலே தேவ முனிவர்கள் எல்லாம் தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் கைலாசமிட்டு தார்பாய வச்சுக்கிட்டு கோமணத்தை பாய்ச்சிக்கிட்டு கடவுளை கிளம்பிட்டாரு. அரக்க மேக்கனிக்கு பார்க்கவுமே சிவபெருமான் தார்பா வச்சு கட்டிட்டாரு. இன்னுமே நம்ம நிக்க கூடாது. வரத்து சரியில்லை. ஏமன்னா நாரதன் கிட்ட இவன் பேசிக்கிட்டு நின்னான். இவன் பேசிக்கிட்டு இருக்க ஆளு சேர்ந்த ஆளே சேர்க்கே சரியில்லை. சேர்ந்து போறவன் கூட சேர்ந்து நல்ல உள்ளவன் கூட சேர்ந்தா நல்ல புத்தி வரும். கெட்டவன் கூட சேர்தானே அவனுக்கு அந்த புத்தி தானே வரும். வானவரும் ஓடினார் மாரையவரும் ஓடினார் தானவரும் ஓடினார் முனிவரும் ஓடினார் சூரியரும் ஓடினார் கேசன் ஓடினார் இந்திரரும் ஓடினார் இந்திரன் ஓடினார் காளை வாகனத்தில் கடவுள் பகவாடினார் அன்னப்பச்சு வாகனத்தில் பெருமாள் ஓடினார் கடுவா வாகனத்தில் காளி தேவி ஓடினாள் கிளியோ வாகனத்தில் மன்மதன் ஓடினார் காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஓடினார் எருமக்கிட வாகனத்தில் மகரமன் ஓடினார் ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார் அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார் வீணையத போட்டு விட்டு நாரதரும் ஓடினாள் கணக்கை போட்டு விட்டு சித்திரபுத்திரர் ஓடினார் படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார் எல்லோரும் ஓடினார் ஈசனுக்கு பின்னால அழகு மயில் வாகனத்தில் சுப்பிரமணிய ஓடினார் பெருச்சாளி வாகனத்தில் யாரும் ஓடினார் ஓட மூடியலைய ஒளிய மூடியலைய எப்ப அத சொல்ல நேரம் இல்ல அண்ணா வரா வல்லரக்க ஈஸ்வரனே இறையோனே இது என்ன அலங்கோலம் எப்ப இத சொல்ல நேரம் இல்ல அண்ணா வரா வல்லரக்கன் எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள். ஆமோ ஆதி மூல கணபதிக்கு ஓட முடியல ஒளிய முடியல. ஆமா ஆண்டவா சிவபெருமானே என்னம்மா பெருச்சாளி வாகனம் ஓட மாட்டுக்கப்பா அப்பந்தான் ஆதி மூல கணபதி ஆண்டவனை பார்த்து என்னப்பா பகவானே என்னப்பா பகவானே மகன பிறக்கலாமா வாகனத்தை பலமகன பிறக்கலாமா சங்கடத்தை அடையலாமா ஆண்டவா பகவானே பெருச்சாளி வாகனந்தா எப்ப என்னங்கட்ட பெருச்சாளி வா என்று அழைத்தா எல்லோருண்ட கேக்குறப்பா சீரகட்ட பெருச்சாளி சீடருண்ட கேக்குதப்பா மானங்கட்ட பெருச்சாளி மாவுருண்ட கேக்குதப்போ
தகப்பா பகவானே என்னப்பா எட்டி வா என்றழைச்சா என்னங்கட்ட பெருச்சாலி எல்லூருண்ட கேக்குதப்பா மானங்கட்ட பெருச்சாலி மாவுருண்ட கேக்குதப்பா சீருகட்ட பெருச்சாலி சீட உருண்ட கேக்குதப்பா எப்ப என்ன கேக்கு பத்தியா ஊக்கங்கட்ட பெருச்சாலி உளுந்தவட கேக்குதப்பா கேக்குதப்பா எப்பா இத்தனைக்கும் எங்க போக எந்தப்பா பகவானே தொந்தி வய பெருத்து போச்சு எனக்கு ஓட முடியல ஒளிய முடியலப்பா நல்ல ஆவணி மாசம் விநாயகர் சதுர்த்தியில ஆமா மோத கொலக்கட்டைய மக்கள் எல்லாம் மழையா குமிச்சிருக்காங்க மோத கொலக்கட்டைக்கும் ஆமா சுண்டலுக்கும் ஆமா அவளு பொறி தின்னதுக்கும் இத்தனையும் அந்த பெருச்சாலிக்கு கொடுக்காம பிள்ளையாரு சாப்பிட்டுக்கிட்டே இருந்து வஞ்சகம் வச்ச பெருச்சாலி ஆமா வஞ்சகமா இருந்து இவரை கருவருக்கு ஆமா மனசுக்குள்ளேயே வச்சிருக்கு மனசுக்குள்ள வஞ்சகமா வச்சிருக்கு ஆமா எந்த அப்பா பகவானே அவள் பொறி தின்னதால எனக்கு அங்கம் எல்லாம் பெருத்து போச்சு சோழ பொறி தின்னதால என்னதால வயிறு பெருத்து போச்சு அப்பா பகவானே கை ரெண்டும் குட்ட கை காலு ரெண்டும் கட்டக்காலு எனக்கு ஆணை போல் முகம் இருக்கு சுளவு போல் காது இருக்கு ஆணை போல் முகம் இருக்கு ஆமா எனக்கு சுளவு போல காது இருக்கப்பா நான் எப்படி எப்பா நான் போக அதானே நீங்க அச்சமச்சா அரக்கனுக்கு அதிக வரத்தை கொடுத்து விட்டு ஆண்டவா நீங்க ஓடலாமா குச்சமச்சா அரக்கனுக்கு கோடி வரங்களை கொடுத்து விட்டு ஆமோ உலகத்தை நீ நோக்கி நீங்க சிவனாரே ஓடலாமா என்று ஆதி மூலம் கேட்ட பொழுது என்ன மகனே கணபதி என்ன அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அப்பா ஆமாப்பா உன்னுடைய வாகனம் லேசப்பட்ட வாகனம் கிடையாது லேசா நினையாத பூமியை நோக்கி பெருச்சாலி மூச்சு விட்டுதானா பூமி இரண்டு கபாலமாகவே வெடிக்கும் அப்பா நீ அங்க எங்கெல்லாம் இருக்கியோ முச்சந்தியில் போய் அமர்வாயப்பா ஆமாப்பா அப்பா என்ன தாப்பம் இல்லாம நான் தலைமாவன் போய் இருக்கலாமா இருக்க கூடாது தாப்பம் வேணுமா நீ எங்கெல்லாம் இருக்கிய அங்க அரச மரமா நான் இருப்பேன்பா அப்படின்னா அப்பா மட்டும் இருந்தா போதுமா அம்மா வேணும் அம்மா பார்வதி வேண்டாமா வேணும்ல அப்பா வியாம்பாக ஆமா பார்வதி இருப்பா அவதான் வேம்பம் நீங்க ரெண்டு வரமும் இருந்தாலும் ஆமா எனக்கு தாய் மாமா இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்பா எனக்கு தாய் மாமா வேணும் அப்பா தாய் மாமா வேணும் ஆமா ஆலமரமாகவே அச்சுதன் கண்ணன் இருப்பா ஆலமரம் மட்டும் இருந்தா போதுமா எங்க அத்தை வேண்டாமா எங்க அத்தை எனக்கு வேணும் அப்போ அத்தை உனக்கு வேணுமா ஆமா மாமா மட்டும் தனியா இருப்பாரா மாமா வேணும்